Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Schezwan Fried Rice எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாங்க. சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாம, அதாவது கடைகள்ல வாங்குற சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Schezwan சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்தலாங்க. ஒரு பவுல்ல நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 12 மிளகாய் சேர்த்துருக்கேங்க நான். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக விதைகளெல்லாம் நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா முழு மிளகாயே சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 to 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த தக்காளியோட தோலை ஈஸியாக நீக்கிடலாம். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கீறி விட்டுருக்கோங்க, தக்காளி கடியில் ஈஸியாக தோல் எடுக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி தக்காளியில் தோல் முழுசும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மிளகாயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் சாஸ் பண்ணிடலாம். சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு, நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்ததாக பொடியாக நறுக்கக்கூடிய இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நமக்கு பூண்டு ஃப்ளேவர் தான் நல்லா அதிகமாக வேணும். இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. நம்ம சாஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வினிகர் சேர்த்தும் பண்ணலாங்க. நல்லா இது ரெண்டும், அதாவது பூண்டும் இஞ்சும் நல்லா எண்ணெயில் வதங்கி அதனோட ஃப்ளேவர் வந்து வெளியே வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் அதில் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே நல்லா குக் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாட்டு சக்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாவே போதுமான அளவு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது பார்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான எண்ணெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம இன்றைக்கி வெஜ் Schezwan ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதனால தான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் முட்டை வேணும்னா முட்டையை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது 3 இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விடணுங்க. காய் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய Schezwan சாஸை சேர்த்துக்க போகிறோம். சாஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு பயப்பட வேண்டாம். நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணியிருக்கிறத தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் லாஸ்ட்டாக கிளறிட்டு கூட பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரைஸ் இதில் சேர்த்துக்கலாங்க. ரைஸ் வேகும் போதே கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் விட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும்,
எண்ணெய் சேர்க்கறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எந்த கலர் பவுடர்ஸோ இல்லை காஷ்மீரி சில்லி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம நார்மல் சில்லிலே இந்த அளவுக்கு கலர் வருது நமக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் தயார். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தாள் இருந்தது அப்படின்னா வெங்காயத்தாள் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.